Hi students, எல்லாரும் எக்ஸாம்ஸ் நேராக வந்திருக்குன்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இருந்தே அட்லீஸ்ட் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இன் என்சிஆர்டி புக் சம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் மைண்டில் முக்கியமாக வைக்க வேண்டியது என்னென்னா ஃபிகருக்கு வந்து 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஃபிகர் தப்பாயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ப்ராப்ளமே டச் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்துக்குரிய ஃபிகரை கரெக்டாக வரைஞ்சிருங்க, அப்புறம் ப்ராப்ளத்தை நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3 இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் எக்ஸாம்பிள் 6 இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் எக்ஸாம்பிள் 7 இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரே எக்ஸசைஸில் தான் இருக்குது. அதுலேயும் எக்ஸசைஸ் 9.1 செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம், 6th ப்ராப்ளம், 9th ப்ராப்ளம், 12th ப்ராப்ளம், 13th ப்ராப்ளம், 15th ப்ராப்ளம். இது வந்து நம்மளோட என்சிஆர்டி புக்கில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஒன்லி இவங்க மட்டும்தான் தருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. என்சிஆர்டி புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸில் யார் யாருக்கு கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தீஸ் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் நம்ம ரிமைனிங் ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஒரு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுறதுக்குரிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ ஆல், பாய், ஆல் தி பெஸ்ட்.